ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போடத்தாக நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரசாங்க சுவாமி திருக்கோயிலேருந்து வெளியாயிருக்கு இந்த ஒரு அறிவிப்பு. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. இளநிலை உதவியாளர், கூர்கா, திருவழகு, கால்நடை பராமரிப்பாளர், பெரிய சன்னதி உடல், பெரிய சன்னதி வீரவண்டி, பெரிய சன்னதி சேமக்கல் மற்றும் இதர வாத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 14 வேலை வாய்ப்புங்க. 31,500 வரைக்குமே சம்பளம் உங்களுக்கு தராங்க. இங்கே நம்ம தொடர்ந்து இதுவே பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் லைஃப் மாறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் வட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் அதன் உப கோயில்களில் கீழ்கண்ட காலி பணியிடங்களுக்கு இந்த மாதத்தை சார்ந்து 18 முதல் 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 25/11/2025 தான் லாஸ்ட் டேட்டு. மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? இளநிலை உதவியாளருக்கு சம்பளம் 18,500 58,600. 10 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூர்கா வேலைக்கு 15,900 50,400 வரைக்கும் 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றது சொல்கிறாங்க. திருவழகு அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 15,900 50,400 வரைக்கும் வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோ சம்பளம் தராங்க. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கால்நடை பராமரிப்பாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 15,900 50,400 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிய சன்னதி உடல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. 18,500 58,600 வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் உங்களுக்கு எழுத படிக்க நல்லாவே தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? அடுத்தது பெரிய சன்னதி வீர வண்டி அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. 18,500 56,600 வரைக்கும் சம்பளம் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. பெரிய சன்னதி சேமக்கல் மற்றும் இதர வாத்தியங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலுக்கு 18,500 58,600 வரைக்கும் தரும் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குங்க. தமிழில் எழுத படிக்க நல்லபடியாக தெரியணுன்றது எதிர்பார்ப்பு. தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18,500 58,600 வரைக்கும் சம்பளம் ஒரு ரோலுக்கு. தமிழில் படிக்க எழுத நல்லபடியாக தெரியணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. உதவி யானைப்பாகன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதவி யானைப்பாகன் அப்படின்ற ரோலுக்குமே 11,600 36,800 வரைக்கும் தரும். 2 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்க. தமிழில் எழுத படிக்க தெரியணுன்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சலவையாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. 11,600 36,800 வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரியணுன்றது சொல்கிறாங்க. சரிங்களா? கூட்டுபவர் அப்படின்ற வேலை வாய்க்குமே 10,000 31,500 வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரோலுமே கூட்டுபவர் 2 பேருக்கு வேலை வேகன்சி இருக்குது. 10,000 31,500 வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்ன்றது எதிர்பார்ப்பு. இன்னொரு ரோலுமே கூட்டுபவர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 10,000 31,500 வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டுபவர் 10,000 31,500 வரைக்கும் வேகன்சி இருக்குது. 2 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. https://sriranga.hrc.tn.gov.in என்ற வலைத்தளத்தில் போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வேலைக்கான பேரை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் பேர், தகப்பனார் பேர், தாயார் பேர், முகவரி, அலைபேசி எண், வாட்ஸ்அப் எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த நாள், கல்வி தகுதி, தொழில்நுட்ப கல்வி தகுதி, அப்புறம் பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ், வகுப்பு, வாக்காளர் அடையாள அட்டை எண், ஆதார் அடையாள அட்டை எண், உடற்பயிற்சி தகுதி சான்று, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் மறக்காமல் அனுப்பிச்சி விட்ருங்க. சரிங்களா? இங்கே அவங்க பொதுவான தகுதிகள் அப்படின்றதுமே வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருக்காங்க. ரீட் பண்ணிவிட்டு வாசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.